அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக்கு அமைச்சரவையில் இணைந்த விசிக ஐயுஎம்எல்ஏ ராசா மீண்டும் விமர்சித்து பதிவு செய்திருக்கிறார். தாவேக்கு அமைச்சரவையில் இணைந்த விசிக ஐயுஎம்எல்ஏ விமர்சித்து ராசா மீண்டும் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு என ராசா பதிவிட்டிருக்கிறார். அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம் என திமுக எம்பி ராசா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, வணக்கம். ஐயுஎம்எல் மற்றும் விசிகவை குறித்து ராசா விமர்சித்திருக்கிறார் எக்ஸ் தளத்தில். இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் சாருலதா. தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சரவையில திமுகவுடனான நீண்ட நாட்கள் கூட்டணி கட்சியாக செயல்பட்டு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறார்கள். கூட்டணியில் இங்கும் தொடர்கிறோமா என்பது தொடர்பான எந்த ஒரு விளக்கத்தையும் அவர்கள் இதுவரையிலும் அறிவிக்கவில்லை. ஆனால் அமைச்சரவையில் அரசு பொறுப்பில் இடம்பெற்று விட்டால் பெரும்பான்மையாக அரசு சார்ந்தே செயல்பட வேண்டியிருக்கும். எதிர்கட்சியில் இருந்த ஒரு கூட்டணியில் இருந்து வெளியேறியதாகவே எண்ணப்படுகிறது. தொடர்ச்சியாக அது போன்ற தகவல்கள் தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் ஐயுஎம்எல் தற்போது அமைச்சரவையில் இடம்பெற்றதை ஏற்க முடியாமல் திமுக தலைவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். குறிப்பாக கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராசா அவர்கள் ஏற்கனவே ஒரு பதிவினை பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் நேரடியாகவே விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் விமர்சித்திருந்தார். குறிப்பாக அந்த பதிவில் அவர் பதிவிட்டிருந்த போது முன்னேற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டுக் கொடுக்கலாமா என்பது போன்ற ஒரு கருத்தினை பதிவிட்டிருந்தார். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எஸ் பாலாஜி அவர்கள் பதிலடியும் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக அதிகாரம் எளியவருக்கு அதில் என்ன ஆத்திரம், ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகளை அசைத்திடாது, அமைதியாக கலந்து நிற்பது அநாகரிமை தவிர்க்கவே தவிர அநீதி தொடர்ந்து அனைத்து முறைத்தால் அணைக்க முடியா அனலில் தகித்து போவீர் என்பதாக அது தொடர்பாக பதிலடி தெரிவிக்கும் விதமாக ஒரு கருத்தினையும் பதிவிட்டிருந்தார். அவர் மட்டுமல்லாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் கண்டன பதிவுகளை பதிவிட்டு வந்த நிலையில் அவர் முதலாக பதிவிட்ட அந்த பதிவினை சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நீக்கிவிட்டார் என்றால் அதில் நேரடியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய அந்த ஏணி சின்னத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த ஏணி சின்னத்தை குறிப்பிட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த சிறுத்தை என்ற வாசகத்தை குறிப்பிட்டும் நேரடியாக அவர்களை விமர்சனம் செய்வது போன்றிருந்தது. அந்த பதிவினை பதிவிட்டிருந்தார். அதுக்கு தொடர்ந்து கண்டனங்கள் எழுந்து வந்த சூழ்நிலையில தற்போது அந்த பதிவினை ராசா அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நீக்கி இருக்கிறார். அதற்கு பதிலாக இதே இரண்டு கட்சிகளை, அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீகையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில தற்போது மீண்டும் ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார். என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு என்பார்கள் என்பது போன்ற ஒரு தோணியை வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்த வரியில் அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம் என்பதாக ஒரு கேள்விக்குறியையும் வைத்திருக்கிறார். அதாவது திமுக கூட்டணியில் நீண்ட நாட்களாக பயணித்து தற்போது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் உறுப்பினர்கள் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்து அங்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இந்த பதிவு இடம்பெற்றிருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதை சுட்டிக்காட்டிய தனது தோட்டத்தில் வளைந்த தென்னை மரம் பக்கத்து வீட்டிற்கு இளநீர் தருகிறது என்பது போன்ற ஒரு கேள்வியையும் இதற்கு அரசியலில் என்ன பெயர் என்பது போன்ற ஒரு தோணியிலும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது, விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. இந்த விமர்சனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அவர்களது தொண்டர்கள் சார்பில் தொடர்ச்சியாக சமூக வலைதள பக்கங்களிலே பதிலடி என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.